பார்க்க போற படம் ஆக்கம். ஹீரோவா ராவன் அறிமுகமாக ஹீரோயினா வைதேகி நடிக்க அவங்க கூட ரஞ்சித், தருண், சுஜாதா மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. சிவசுந்தர் ஒளிப்பதிவுல ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு வேலுதாஸ் ஞானசம்பந்தம். தயாரிச்சிருக்காங்க ஆதிலட்சுமி ஃபிலிம். சொல்லி என்ன கொத்தி செல்ல கூடாதா முத்தத்தில மூச்ச முட்ட நீனாகாதா ஒரு வார்த்தை நீதான் சொன்னாலும் புத்தி வெப்ப மனசுல சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா நீயும் நானும் மட்டும் தனியாக இந்த பூமி சுழலாதா என் கழுத்து மேல உன் வாசம் உன் சுவாசம் வருடாதா அண்டை நிலாயிரம் சொட்ட ஏன் பார்க்குது நீயும் நானும் வெட்டிருக்க கண்மூடுது. இந்த படத்துடைய கதை. ஹீரோ ராவன் வட சென்னையில் அம்மா சுஜாதாவின் தவறான வளர்ப்பால் எல்லா கெட்ட செயல்களையும் செய்யறாரு. இதனால அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அவர் எப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரோ ரஞ்சித் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. ராவனும் அவருடைய நண்பர்களும் வேகமா பணக்காரர்கள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஏரியாவிலே இருக்கிற பெரிய தாதாவோட தருணோட சேர்ந்து கொலைகள், கொள்ளைகள் இப்படி நிறைய செய்யறாங்க. இதனால போலீஸ் இவங்களை என்கவுண்டர் செய்ய தேடி வருது. இதற்கு இடையில் ஹீரோவை நல்லவர்னு நம்பி ஹீரோயின் வைதேகி கர்ப்பமாகறாங்க. பல பெண்களை ஏமாற்றியது போல் ராவன் வைதேகியும் ஏமாத்துறாரு. இதற்கிடையில் இவரை போலீஸ் என்கவுண்டர்ல இருந்து தப்பிக்க வைக்க இவங்களோட குப்பத்துல படிச்சு இப்ப கலெக்டரா இருக்கிற ஒருத்தர் வராரு. இதற்கிடையில் போலீஸ் எடுக்கும் நடவடிக்கை என்ன? இதுதான் இந்த படத்துடைய கதை. இன்னுமாடா இவங்க அழுக நிப்பாட்டல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, தப்பே பண்ணாம உள்ள வந்துட்டோன்னு அழுகுறானுங்கண்ணா. அப்படியா? எடுத்து சொல்லுங்கடா இவங்கிட்ட. அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்றானுங்க. அழாங்கடா தம்பி, இது புனிதமான இடம்டா. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் எல்லாமே போலி. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் எல்லாமே போலி. இறைவன் போட்ட வேலி, இதை சொன்னவர் வாலி. இறைவன் போட்ட வேலி, இத சொன்னவர் வாலி. மூச்சு நின்னா காலி தானடா, ஒரு நாள் எல்லாருமே மேல போனுண்டா. அட மூச்சு நின்னா காலி தானடா, ஒரு நாள் எல்லாருமே மேல போனுண்டா. யாரா தம்பி ஜெயிலு பூசா? ஜெயிலா? இது என்ன கோயிலா? காலேஜ்னா. காலேஜா? ஸ்கூல்ல எல்லாம் சின்ன சின்ன பச்சை எழுதி காலேஜ் போதில்லையா? அப்படிதான். அப்ப காலேஜ்ல அடைச்சு வைப்பாங்களா? ஓ, நாங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேனா. ஹாஸ்டல்ல படிக்கிற? ஆமா. நீ என்ன காலேஜ் வாட்ச்மேனா? டேய், நான் அந்த காலேஜ் ப்ரொஃபசரா. ஏய், நானும் பாத்துக்கிற ஓவரா பேசிக்கிறா. ஓ, ராகிங்னா. ஒண்ணும் இல்ல, நீ போனா போனா. பெரிய பணக்காரனா ஆகணும்டா. மௌன அது வேலைக்காரனை வச்சு சந்தோஷமா வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனாக இருக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சான்? என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணுன்னாலும் உங்கள் ஏரியாவில் தான் ஆளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீடைல்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. வீட்டை பூட்டிட்டு வீட்டை நீ பூட்டிட்டு பண்ணி பார்த்தேன். என்னடா அவன் இங்கே வந்து பார்த்துனுக்குறான்? தெரியலையா? டேய் சோக்கு, நான் இங்க
இங்க போடுறா இவனை. நல்லா உட்கார்றா. நோ வீட்டுக்கு வெளில வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேண்ணா. தண்ணி வேற வெளில காலி. கதவு தொட்டு பார்த்தா தொந்திச்சு. ஓ உள்ளெல்லாம் போகலண்ணா. போயிருந்தா இருந்திருப்பேண்ணா. ஏய் உடுப்பா உடுப்பா. என்ன இங்க? நீ தானே வெள்ளிக்கிழமை காசு எடுத்துன்னு வந்து தரணும் சொன்னேன். அதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உன்னையும் காணோம், லிங்கேசன்னே காணோம். நான் நீ உன்னை போய் இந்த ஊர் தப்பானவன்னு சொல்லுதப்பா. அதானே எனக்கும் புரியல. எப்பா அந்த லிங்கேஷ் கொஞ்சம் கூட்டினாப்பா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. அந்த சேட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு போலாம்னு வந்தோம். சேர் எடுத்து போறா. நோ 30,360 ஓட்டில் அண்ணன் சேர்மன் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். 30,360 இல்ல 61. அந்த ஒன்று நான் போட்டது. இப்போ தெரிதா அண்ணன் என் சேர்மன் ஆனாருன்னு. காசு வேணுங்கிறதுக்கு இங்க வரோம் காரங்கா. டீ சாப்பிடுவா. எப்படி பாருங்கடா? நல்லா இருக்கு. சின்ன வேலைக்கு வந்துடும்பா. சரி. எப்படி இருக்கு சேட்டு? ஏன் உனக்கு தெரியாதா? இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த, திடீர்னு காணாம போயிட்ட. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன புதுசா? ஹீரோ ராவன் வடசென்னை இளைஞராக தன்னை எல்லோரும் மதிக்கணுங்கிறதுக்காகவே தங்களோட ஏரியாவில் கொலை கொள்ளை எதுவாக இருந்தாலும் யோசிக்காம செய்கிறாரு. அதற்கான காட்சிகள்லையும் நக்கல் நையாண்டியோடு நடிச்சிருக்காரு. மீன் வெட்டும் பெண்ணாக வரும் ஹீரோயின் வைதேகி தன்னிடம் இருக்கும் பணத்தையும் எல்லா பொருட்களையும் ஹீரோவுக்கு கொடுத்து பிறகு தன்னையே கொடுக்குறாங்க. கர்ப்பமான பிறகு அதிகம் கலங்காமல் ஆவேசத்தோடு நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பாவாக வரும் தேவராஜ், ஹீரோ அம்மாவாக வரும் சுஜாதா, சேட்டாக வரும் தருண், ரவுடியான பின் திருந்தும் ரஞ்சித் என எல்லாருமே பொருத்தமான நடிப்பை தந்திருக்காங்க. இந்த மீனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம், 40 ரூபா கொடுக்கலாம். அண்ணா இவ 5 ரூபா வாங்கிக்கோ. பாத்து 5 ரூபா. எந்த பிசி உள்ள விட மாட்டிய? எங்கடா ஒவ்வொரு முறையும் மாட்டுறா. கிட்ட போனால் ஒரே கவுச்சி நாத்தான். என்னன்னா ஒரு நாளைக்கு பெருசாக மாட்ட மாட்டலா. நீ பீஸ் போட்ட வேண்டியதுதான். அப்படியே சின்ன சின்ன பீஸா போடுமா? ஜெயா 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 உன்னதாண்டி. ஏன்டி விசாகா கூப்பிடும்போது திரும்பி பார்க்காமலே போயிட்ட? அது ஒரு மாதிரியாமே. யார் எப்படி போனா நமக்கு என்னடி? நான் இப்படிதான் இருக்கணும்னு இருக்கேன். போடி நீயும். பிரச்சனை போடுது. சின்ன பையன் மேல கையா இப்ப சொல்லு என்ன பிரச்சனை? 5 ரூபா ரசனா வாங்கிட்டு 10 ரூபா ஒருத்தர் போய் சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். நீதான் போய் சொல்லிட்டு இருக்க. தொலைச்சு வந்து ஏய் என் கிட்ட உண்மையை சொல்றா. நீ குடுல்னாலும் வாங்கி தரேன். நோ முருகு மேல சத்தியமா அவன் காசு நீ நேத்தினா. ஏப்பா அந்த பையன் போய் சொல்லிட்டு இருக்கான். அவன் பேச்ச கேளு. ஏப்பா நான் என்கொயரி நடக்குதுல. எச்சி உண்மையா சொல்லு. நோ உண்மை ஏன் பத்திரா எனக்கு வந்தா போதுனா. சரி வா. நம்ம ஊர்ல வந்து நம்மளே ஏமாத்துறானுங்க. யோ நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும். 6 பவன் ரசனாவை குத்தம்பு போ. இதே வேலையா போச்சுடா அவங்களுக்கு. ஏன் இதுக்கெல்லாம் சண்டை போட்டுனீரே நீ? என்னடா? வேணாண்ணா வரணா. போயிடுவா. போயிட்டாப்பா. ஏய் ஸ்பீடு பத்தாது மச்சான். போறணும் போ. நோ ஸ்கூட்டி உனக்கு ஒண்ணா. ஐயோ மறுபடியும் என்ன இவ்வளவு நேரம் கடை வச்சுக்கிறா ஸ்கூட்டி தரடா. ஐயோ நோ அதானா மாமலை போட்டினா. நோ தள்ளு அடடா. ஏய் பாத்துக்கோ இதா ஸ்கூட்டி. டேய் கூட வர வரான்டா. டோ தள்ளு தள்ளி போ. டேய் தமச்ச வச்சு காசு கொடுங்கப்பா. யோ எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டான். விட்டுண்டா ஒரு சொரு இருப்பான். போட்டுருப்பான் உன்னை. வடசென்னையின் வாசத்தை விஷுவலாக புரிய வச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் சிவசுந்தர். ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஈரோடு இறைவன் எழுதிய சமரசம் பாடல் கானா கலகலப்பு. சமரசம் வாழும் ஈடும் சகலமும் சேரும் ஈடும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சமரசம் வாழும் ஈடும் சகலமும் சேரும் ஈடும்
சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும் மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா இருட்டினில் இருந்த அந்த 10 மாசம்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா திக்கி திக்கி பேசும்போதே பள்ளிக்கூடம் தான் செத்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா பூமி சிறையில இது உண்மைய ஞான சிறையில இது பொய்மைய அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா திருமணம் செய்யும் அந்த இருமணமும் முன்னு முடி போட்டதுமே சிறைதானடா புள்ள குட்டி பிறந்ததுமே பாசம் வருமே பாசம் கூட மோசமான சிறைதானடா ரத்தமும் சதையும் தந்த அப்பாதாவ முதியவர் இல்லாவிட்டா சிறைதானடா மனசிறையில இது கொடுமைய யார் சிறையில யார் வெளியில நம் முடிவில உறங்கிடும் மண்ணிலும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும் மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அடே சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. இயக்குனர் வேலுதாஸ் ஞானசம்பந்தன். ஒரு குப்பத்தில் சுஜாதா தன் மகனை ரவுடியாக வளர்த்ததனால் ஏற்படும் அழிவையும் அதே தெருவில் இன்னொரு பெண்ணால் தன் மகனை ரவுடிகள் பக்கம் அனுப்பாமல் கலெக்டராக்க முடியும் என்பதையும் ஒப்பிட்டு விழிப்புணர்வை தந்திருக்காரு. நல்ல கருத்துக்களை சுமந்து வரும் காட்சிகளை சரியாக கோர்வையாக்கி இருந்தால் ஆக்கம் ஆழமாக பதிந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.